இப்போ கர்நாடகாவுடைய முடிவு தற்போது வெளியாந்திருக்கு. நம்ம அந்த காட்சியில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 28 மக்களவை தொகுதியோட எண்ணிக்கையாக இருக்குது. அந்த எண்ணிக்கைக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். பாஜக 25 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி 3 இடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு சவுத்தில் விட்ட இடத்தை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவை கைப்பற்றது, ஆட்சி அமைத்தது ஒரு மேஜிக் அப்படின்றத அப்போது வர்ணிக்கப்பட்டது. இப்போ மீண்டும் அங்கே மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஆதிக்கம் தான் நீடிக்குது அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏற்கனவே அங்கே மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு எடுபடாத ஒரு நிலைமை தான் கர்நாடகாவில் பார்க்க முடியுது. இது தொடர்பாக முதற்கட்ட கருத்துக்களை இப்போ கேட்கலாம். திரு ஆர்கே, ஸோ ரிப்போர்ட் நம்ம வந்திருக்கு, கர்நாடகாவுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் ரிப்போர்ட். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? தமிழ்நாடு ரிப்போர்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நான் ஒரு இப்போ 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சதானந்த் கவுடா வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறாரு. அவரை வந்து பெங்களூர் நார்த்லேருந்து அவரை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஷோபாக்கு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஷோபாக்கு கொடுத்துருக்காங்க. அது அவரே ஒரு பிரச்சனையாக பண்ணியிருக்காரு. அவருடைய சப்போர்ட்டர்ஸும் பெரிய பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து ஆர்எஸ்எஸ் வந்து என்ன அப்போஸ் பண்ணி ஷோபா வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. உடுப்பி சிக்மங்களூர் வந்து மூவ் பண்ணிட்டு தான் பெங்களூர் நார்த்துக்கு கொண்டு வர்றாங்க. அதுலேயே வந்து அங்கே கோட்டா ஸ்ரீனிவாச பூஜாரின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு ஃபார்மர் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. அதாவது முனிசிபல் கவுன்சிலில் இருந்த நபர், அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு பதிலாக சுனில்குமாரை போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாஜகக்குள்ள பெரிய தகராறு நடந்துட்டு இருக்கிறது. அடுத்ததாக பகவத்குமார் யூனியன் மினிஸ்டர், அவர் வந்து பிதர் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கின்ற எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது பாஜக எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க தலைமைக்கு இவர் சரி வர மாட்டார், இவர் தோற்று போவார்னு எழுதியிருக்காங்க. சோமண்ணா தும்கூர் சீட்டு கொடுத்துருக்காங்க. சோமண்ணா வந்து 2 சீட்டில் எம்எல்ஏ நின்று தோத்த மனிதராக இருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்காரு. ஹவேரி சீட் வந்து பொம்மை கொடுத்துருக்காங்க. பொம்மை KS ஈஸ்வரப்பா வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய மகனுக்கு தான் தர வேணும்னு சொல்லியிருக்காரு. KS ஈஸ்வரப்பா வந்து எகென்ஸ்டாக இது பண்ண போகிறாரு. தேஜஸ்வி சூர்யா ஜெயிக்கிறது வந்து டஃப்பாக இருக்கும். அப்போது என்னை பொறுத்தவரை வந்து 1, 2, 3, 4, 5, 6 சீட்டில் வந்து இப்போவே வந்து பிரச்சனைக்குரிய சீட்டாக இருக்கிறது. இதை தாண்டி வந்து JDS BJP ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி அது நன்றாக நடக்குமா இல்லையான்னு தெரியல. ராஜ்யசபா எலெக்ஷனில் யார் கடைசியில் வந்து யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா JDSக்கு தான் நஷ்டம் வந்தது. அப்போ அந்த ஏரியாவில் ஆனாலும் சரி, இப்போ திடீரென்று அதாவது இப்போ ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வருகிறது. இந்த ஒரு எலெக்ஷன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் JDS BJP 2 பேருமே அடிபட்ட புலி அப்படின்னு சொல்ல முடியும் தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும் அந்த காம்பினேஷனை. இல்லை ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரை வந்து பாஜகனுடைய நபர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு. அதில் யார் அடிபட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனில் கம்ப்ளீட்டாக அடிபட்டது வந்து JDSனுடைய ஆள் தான் அடிபட்டான். அப்போ அந்த ஒரு இதிலிருந்து பார்க்கும்போது JDSக்கு அது வந்து பெரிய நோஸ்கட்டாக வருது. அதாவது அதாவது ஏதோ பெரிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணிட்டு டெல்லியிலிருந்து வந்த காங்கிரஸ்காரரை வந்து ஜெயிக்க விடக்கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த ராஜ்யசபா தேர்தல் நடக்கிறது. அதுதான் பிரச்சாரமாக வருது. அதுதான் அப்படி தான் காங்கிரஸ் எம்எல்ஏஸ் அணுகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தோற்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா JDSனுடைய நபர். அப்போ அதுலேயே வந்து தலைமையிலேயே ஒரு சின்ன விரிசல் வந்து நடப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் மைசூர் கர்நாடகாவில் எந்த அளவுக்கு உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? அதுக்கு தான் இப்போ ஒரு ராஜாவை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அவர் காங்கிரஸ் சீட்டில் முன்னாடி நின்று தோத்தவர் தான். அப்போது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ DK சுரேஷ்க்கு எதிராக நிற்கின்ற கேண்டிடேட்டாக சரி, பாக்கி இருக்கின்ற எல்லா இடங்களில் இருக்கின்ற இப்போ அரசாங்கம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது. இப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நீங்கள் திடீர்னு வந்து 20 சீட்டு மறுபடியும் ஜெயிக்க போகிறான்னு பார்த்தா எனக்கு அதீதமாக தெரியுது. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அதை நம்ம தெரியுது. சரி, ஓகே. திரு நவநீத், உங்களுடைய பார்வை. இல்லை, பிஃபோர் இந்த கருத்து கணிப்பு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே வந்து 2 வந்து மெசேஜ் இந்த கருத்து கணிப்புலேருந்தே தெரியுது. ஒன்று வந்து இன்னும் வந்து இந்தி கூட்டணியில் யார் தலைமைன்னு தெரில. ஆனால் நமக்கு உங்கள் ஃபோட்டோ ஒன்றுனால இப்போ ராகுல் காந்தி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் அவங்களே தெரியவா இல்லை. பட் நம்ம வந்து ஏதோ ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடிக்கு நிகராக ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம். இது அந்த கூட்டணிக்கு இன்னும் வந்து தலையே கிடையாது. எங்களுடைய கருத்து கணிப்பிலே வேட்பாளர் யார் அப்படின்னு 38% பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது நான் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் 64 வச்சுருக்கீங்க காங்கிரஸுக்கு. இப்போ வந்து அவங்க போன வருஷம் வந்து 98 வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த நம்பர் வந்து அதுலேருந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பர் வரணும் அப்படின்னா 214, 150 வந்து கிராஸ் ஆகி காங்கிரஸ் வருமானது இந்த கருத்து கணிப்பில் ஹாஃப்வே மார்க்கில் நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து எப்படி ஆட்சி வர போகிறோன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ கர்நாடகா பொறுத்தவரைக்கும் வந்து இப்போ சார் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அசாம் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு முடிவு தற்போது வெளிவந்திருக்கு. நம்ம அதையும் சேர்த்து பேசலாம். அசாமில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியுடைய எண்ணிக்கை 14. இதில் பாஜக 12 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸுக்கு எந்த இடமும் கிடைக்கல அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. அடுத்ததாக பிற கட்சிகள் AIDF மற்றும் போடோலாண்ட் அப்படின்ற போடோ பீப்புள் ஃப்ரண்ட், இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தலா ஒரு இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவாக இருக்குது. ஸோ திரு நவநீத், உங்களுடைய இப்போ கர்நாடகாவில் இப்போ சார் RK சொன்னது வந்து சார் டெஃபினட்டாக இருக்குது அந்த பிரச்சனை. இது வந்து கேண்டிடேட் தான் அவர் சொல்லார். தொத்து வந்து இப்போ அங்கே மக்களோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுக்கிறதில்ல. ராமர் கோயில் அப்படின்றது நீங்கள் ஒரு பக்கம் வச்சாலும் கர்நாடகா மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க கூட ஆன்டி இன்கம்பன்சியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் அதை பார்க்குறேன்.
ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து அந்த காங்கிரஸ் அரசு வந்து என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்கேலப் ஆயிருக்கணும். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லைன்றது தான் ஒரு நிதர்சனமான ஒன்றே. இப்போவே பார்க்குறோம், என்ன பெங்களூரில் வந்து எப்படி வந்து தண்ணிக்கான கஷ்டப்பாடு இருக்கிறதுன்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போல்லாம் வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம போன வாட்டி செய்த தவறு வந்து இந்த வாட்டி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தில் கூட கேண்டிடேட் ப்ராப்ளம். அது கட்சிக்கு மாறும், கட்சி வந்து மாறலாம், அது கடைசி நேரத்தில் மாறலாம். இவர் வந்து முன்னாடி வந்து ஷட்டர் அப்படி போனதெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து கேண்டிடேட் ப்ராப்ளம். பட் மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கர்நாடகாவில் புரிஞ்சாதான் அடுத்த தடவை அவங்க சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சொல்லக்கூடியது வந்து எல்லாமே கேண்டிடேட் ப்ராப்ளம், அது கட்சி அவங்க சரி பண்ணிப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கர்நாடகாவில் இருக்கிறது அப்படின்றது காங்கிரஸுடைய ஆட்சி வந்து அங்கே வந்து தோல்வி அடைந்திருக்கின்றத ஒரு மெசேஜாக நான் அதை பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சொல்கிறாரு. நீங்கள் அங்கே காங்கிரஸுடைய சினாரியோவே சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.